அனைவருக்கும் வணக்கம். உலக திருக்குறள் முற்றுவதல் இயக்கம் என்ற ஒரு அமைப்பு இங்கே சென்னையில் நம்ம ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி தொடங்கி இந்த 38 மாவட்டங்களிலும், தமிழ்நாட்டினுடைய 38 மாவட்டங்கள், பாண்டிச்சேரி, காரைக்கால் உள்ளிட்ட ஒரு மொத்தம் 40 இடங்களில் திருக்குறள் முற்றுவதலை ஒரு 1330 குறளையும் மனப்பாடம் செய்யக்கூடிய மாணவர்களை உருவாக்கக்கூடிய அந்த ஒரு பயிற்சி கட்டமைப்பை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ஒரு செயல்பாட்டை முன்னெடுத்தோம். அதில் ஒரு 10 குறிக்கோள்களை வச்சுக்கிட்டு இளநிலை அப்படின்னா 8வது படிக்கிறதுக்குள்ள அரசு பள்ளி மாணவர்கள் அந்த குறள்களை மனப்பாடம் பண்ணி ஓரளவுக்கு இப்போ இதன் வழியாக இப்போ அரசாங்கம் வந்து ஒரு 15,000 ரூபாய் முற்றுவதல் பண்ணினவர்களுக்கு மாவட்ட ஆட்சியர் வழியாக கொடுக்குறாங்க. ஒரு ஆண்டுக்கு 124 பேர் தான் இது வரைக்கும் வாங்குறாங்க. ஒட்டுமொத்த 38 மாவட்டங்கள் இருந்தோம். அதை எப்படி நாம் வந்து அதிகப்படுத்துறது, ஒரு மாவட்டத்துக்கு 100 பேர் ஆக்குறது, ஸோ 4000 பேர் மாணவர்களாச்சும் ஒரு ஆண்டுக்கு உருவாவாங்க அப்படிங்கிற ஒரு இலக்குக்காக இந்த ஒரு இயக்கத்தை நம்ம வந்து தொடங்கி இதில் வலைத்தமிழ், வள்ளுவர் குரல் குடும்பம், சர்வீஸ் டு சொசைட்டி, இந்த 3 அமைப்புகளும் பிற அமைப்புகளையும் தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஒரு 100கணக்கான திருக்குறள் அமைப்புகளையும் நம்ம இணைச்சிக்கிட்டு கடந்த 30-40 ஆண்டுகளாக திருக்குறள் பயிற்சி கொடுக்கக்கூடிய பயிற்சி ஆளுமைகள் எல்லாரையும் இணைச்சி ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு பயிற்சியாளரை நியமித்து அவர்களுக்கு ஒரு புரவலர்களை பிடிச்சி அந்த மண்ணின் மைந்தர்களே அந்த மாவட்டத்தை பார்த்துக்கிற மாதிரியான ஒரு சூழலை உண்டாக்கணும். இப்படி நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கும்பொழுது மருத்துவர் ஜானகிராமன் அவர்கள் எங்களுடைய வாஷிங்டன் பகுதியை சார்ந்தவர். அதனால் அங்கே நாங்கள் வந்து இந்த மாதிரி ஒரு புத்தகம், நாங்கள் திருக்குறள் புத்தகம் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு திட்டத்தில் நாங்கள் வந்து இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி அறிவித்தார். இதை ஒட்டி நாங்கள் பேசிகிட்டு இருக்கும்பொழுது அதை ஒரு மாவட்டத்துக்கு 2000 நூல்கள் வீதம் ஒரு 80,000 புத்தகத்தை நம்ம வந்து தமிழ்நாடு முழுக்க கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கிறோம். அதுக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு இதை கொண்டுட்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு இதுவாக வந்து உங்கள் உலகத்திற்கு முற்றுவதல் இயக்கம் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. அதன் வழியாக நாங்கள் வந்து இன்றைக்கி தொடர்ந்து ஒரு ஆண்டு அந்த நூல்களை கொண்டு போய் கிட்டத்தட்ட முதல் கட்டமாக 1000 நூல்களை கொடுங்க அப்படின்னு கேட்டு கடந்த ஆண்டு 40,000 நூல்களை தமிழ்நாடு முழுக்க ஒரு மாவட்டத்திற்கு 1000 நூல்களை கொண்டு போய் சேர்த்துருக்குறோம். அந்த 1000 நூல்களையும் நாங்கள் கொண்டு போய் சேர்க்கும் பொழுது ஒரே ஒரு ஒரு வேலை செஞ்சோம். என்ன அப்படின்னா, அரசாங்கத்துக்கூட இணைந்து இந்த புத்தகத்தை கொண்டு போய் கொடுக்கணும் அப்படிங்கிறது. இது வரைக்கும் நிறைய அமைப்புகள், நிறைய சின்ன சின்ன அமைப்புகள் வந்து அவரவர்கள் தனித்து இயங்குவாங்க. அந்த மாதிரி இல்லாமல் நம்முடைய அரசு என்ஜினை நம்ம பயன்படுத்தணும். அவங்களுடைய நோக்கமும் இந்த மாணவர்களை ஊக்குவிக்கணுங்கிறதா இருக்கிறதுனால இதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு இலக்கோடு அரசோடு இணைந்து செய்யணும் அப்படின்னா பெரும்பாலான தமிழ் வளர்ச்சித்துறை உதவி இயக்குநர்களோட உதவியோடு, தமிழ் வளர்ச்சித்துறையினுடைய இயக்குநரோட உதவியோடு, தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர், கல்வி அமைச்சர், சிஇஓ, டிஇஓ எல்லாருடைய ஒப்புதலோடு அந்த மாவட்ட கட்டமைப்பு கொடுத்த ஒத்துழைப்போடு இந்த திருக்குறள் முற்றுவதல் இயக்கமானது உலக தமிழ் வளர்ச்சி மன்றத்தோடு இணைந்து இந்த 40,000 புத்தகத்தை வெற்றிகரமாக தமிழ்நாட்டினுடைய அனைத்து மாவட்டங்களிலும் பாண்டிச்சேரி, காரைக்காலுக்கு கொண்டு போய் முதல் ஆண்டு சேர்த்துருக்கிறோம். அதுக்கான 2வது ஆண்டு திட்டமிடுதல் தான் இன்றைக்கி சென்னையில் கூடியிருக்கிறோம். இதில் மருத்துவர் ஜானகிராமன் அவர்கள், புரவலர், ஹார்வர்டு தமிழ் இருக்கை மற்றும் உலக தமிழ் வளர்ச்சி மன்றத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் இருக்கிறாரு. நம்முடைய இளங்கோ அவர்கள் சிங்கப்பூர் வாழ் தமிழர், வந்து அவருடைய கிராமங்களுக்கு வந்து நிறைய பண்ணிகிட்டு இருக்கக்கூடியவர். குறிப்பாக அரசு பள்ளிகள் மேலே மிகுந்த அக்கறை உடையவர் அவர் இருக்கிறாரு. உலக திருக்குறள் முற்றுவதல் இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர்களில் ஒரு அமைப்பாக இருக்கக்கூடிய வள்ளுவர் குரல் குடும்பத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் ஐயா ராஜேந்திரன் ஐஆர்எஸ் அவர்கள் இருக்கிறாங்க. வானதி பதிப்பகத்தினுடைய ராமநாதன் அவர்கள் இங்கே நம்ம கூட இணைஞ்சிருக்கிறாங்க. இப்போ நாங்கள்லாம் கூப்பிட்டு இது ஒரு கூட்டம். இன்னைக்கு அடுத்த ஒரு ஆண்டுக்கான புத்தகத்தை என்ன மாதிரி அச்சடிப்பது அப்படிங்கிறத பற்றி தான் நாங்கள் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். இப்போ குறிப்பாக கடந்த ஆண்டு நம்ம கொடுக்கும் பொழுது இந்த மாதிரி ஒரு புத்தகத்தை கொடுத்தோம். ஒரு 40,000 புத்தகத்தை நம்ம கொடுத்தோம். இதில் வந்து இது வந்து திருக்குறள் முனுசாமியார் உரையை வந்து நாங்கள் இதில் இணைச்சி இதை கொடுத்துருக்குறோம். இதை வந்து எப்படி மேம்படுத்தி இன்னும் மாணவர்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறது இந்த 38 மாவட்டங்கள் இருந்தும் அதை பயன்படுத்தின ஆசிரியர்கள், மாணவர்கள்ட்டேருந்து வந்த ஃபீட்பேக்கெல்லாம் நம்ம வந்து பின்னூட்டங்கள் எல்லாம் தொகுத்து ஒரு பெரிய உரையாக இன்னும் கொஞ்சம் நூல்களை பெருசாக்கி என்னென்ன மாற்றங்களை செய்யலாம் அப்படிங்கிறத பற்றியான உரையாடல் தான் இங்கே போயிட்டு இருக்குது. அதனால் இதை நீங்கள் உங்கள் கருத்தை பகிர்ந்துக்குங்க மருத்துவர். வணக்கம். பார்த்தா சொன்ன மாதிரி திருக்குறளை தமிழகத்தில் உள்ள அரசு பள்ளி மாணவர்களுக்கு இலவசமாக கொடுக்கணும்னு நாங்கள் 4 ஆண்டுகளுக்கு முன்பாக திட்டமிட்டோம். வைதேகி அம்மையார் சங்க பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர்.
அவர்களோடு பேசி கொண்டிருக்கும்போது ஹார்வர்டு அமைக்கிறதுக்கு அவங்களுடைய உத்தேசப்படி செஞ்சதுனால அவங்க சொன்னாங்க திருக்குறள் புத்தகத்தையும் தமிழ்நாட்டில் கொடுத்தா என்ன அப்படின்னு கேட்டாங்க. அதனால் உலக தமிழ் வளர்ச்சி மன்றம் என்கிற ஒரு அமைப்பை வாஷிங்டன் ஏரியாவில் நாங்கள் ஏற்படுத்தி தமிழ் இருக்கை குழுமம் அதில் நாங்கள்லாம் மெம்பராக இருக்கோம். எங்களுடைய பொருளுதவியை இதுக்கு கொடுத்து இங்கே கொண்டு செய்கிறதா ஆரம்பித்தோம். முதலாண்டு புத்தகங்களை வானதி பதிப்பகம் அடித்து கொடுத்ததுக்கப்புறம் கொரோனா தொற்று நோயினால் அதை கொடுக்க வாய்ப்பு இல்லாமல் போச்சு. இவர் முற்றோதல் இயக்கம் ஆரம்பிக்கிறாருன்னு கேள்விப்பட்டோன்னே, நீங்கள் இயக்கம் பண்ணுறீங்க, படிக்க சொல்லி ஊக்குவிக்கிறீங்க, அதுக்கு புத்தகத்தை நாங்கள் கொடுத்தாக்கா அது நல்ல செயல்பாடாக இருக்குமேன்னு அவங்களுக்கு மிக மகிழ்ச்சி. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து முதல் ஆண்டு எங்களால் 40,000 புத்தகங்கள் தான் கொடுக்க முடியுது. இந்த ஆண்டு அந்த பள்ளி மாணவர்கள் சொன்னவனுடைய பின்னோட்டம் அவங்களுடைய ஒப்புதல்களுக்காக இந்த புத்தகத்தை கொஞ்சம் பெரிய அளவு எழுத்தும் பெரிய படிக்கிறதுக்கு வசதியாக இருக்கிற மாதிரி அதெல்லாம் பண்ணி இந்த ஆண்டு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுவோன்னு வந்திருக்கிறோம். அதுக்கு வானதி ராமநாதன் முழு ஒத்துழைப்பும் கொடுக்குறேன், உங்களுக்கு எப்படி வசதி எப்படி நல்லா இருக்குமோ அது மாதிரி பண்ணி கொடுக்குறேன்னு அதை பற்றி தான் திட்டம். அது நல்லா போயிட்டுருக்கு இது வரைக்கும். ஸோ வி திங்க் வில் கண்டினியூ த நெக்ஸ்ட் ப்ராசஸ். அதுக்கு தகுந்த மாதிரி அடுத்தது நீங்கள் ராஜேந்திரன் சார் நீங்கள் சொல்லுங்கள், வாட் வி நீட் டு டு. வணக்கம் சார். உண்மையை இன்றைக்கி உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி இதுக்காக நீங்கள் கிளம்பிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. நம்ம எல்லாமே ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேலே குடும்பம் நம்ம ஒரு தாண்டி சமூகம் சார்ந்து சிந்திக்க ஆரம்பிச்சிருக்கோம். அது ஆரம்பத்துலேருந்தே அந்த எண்ணம் இருக்கும். இது நேற்று இன்றைக்கி வந்ததில் ஆரம்பத்துலேயே வந்திருக்குது. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் திருக்குறளில் நல்ல ஆழங்கால் பட்டிருக்கிறது தான் நம்முடைய நோக்கம். இப்போ புதிதாக அமைந்த அரசு 2 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு அருமையான திட்டம் கொண்டு வந்தாங்க. இதுக்கு முன்னே 70 பேருக்கு மட்டும்தான் முற்றுவதல் பண்ணால் பரிசுன்னு சொல்லியிருந்தாங்க. அவங்களுக்கு 10,000 ரூபா கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த 70 என்ற உச்ச உரிமை அப்படியே முழுசாக நீக்கி எத்தனை 1000 பேர் சொன்னாலும் தரத்துக்கு நாங்கள் தயாராக இருக்கும் அப்படின்னு சொல்லி அரசு ஒரு பெரிய அறிவிப்பை வெளியிட்டாங்க. அந்த தொகை 10,000 15,000 ஆகிட்டாங்க. அப்படி மாதிரி தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனர் ரொம்ப துடிப்பாக செயல்பட்டு இருக்காரு. அவருடைய உதவி இயக்குநர்கள்லாம் சரியான வழிகாட்டு நெறிமுறைகளை அனுப்பிச்சு ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஆள் வரணும், வெறும் இன்மை அறிக்கை வரக்கூடாது. 124 40 மாவட்டத்துக்கு சில மாவட்டத்தில் 15 பேர் வராங்க, 20 பேர் வராங்க. ஆனால் சில மாவட்டத்தில் இல்லவே இல்லை. ஊட்டி சொன்னார், போன வாரம் பேசிகிட்டு இருக்கோம் சொன்னார் தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனர், ஊட்டியில் ஆள் இல்லை, புதுக்கோட்டையில் ஆள் இல்லை, அங்கெல்லாம் நீங்கள் தயார்படுத்துங்க அப்படின்னாங்க. இப்போ தான் இந்த மாதிரி இதில் போகிட்டு இருக்கும்போது நாங்கள் என்ன பார்த்தோம் அப்படின்னா, 8 வயதுலேருந்து 14 வயதுக்குள்ளே தான் மனப்பாடம் பண்ணக்கூடிய சக்தி மாணவர்களுக்கு இருக்குது. அதான் கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு இது வரைக்கும் தமிழக அரசு பரிசு கொடுத்துருக்காங்க. ஒரு முத்தமிழ் அறிஞர் கலைஞருடைய முயற்சியில் தான் இது 2000ஆவது ஆண்டு முதல்ல கன்னியாகுமரியில் சிலை வைக்கும் போது அது ஆரம்பித்தாங்க. அப்போ 22 பேர் என்னமோ அந்த வருஷம் பரிசு வாங்கினாங்க. அதுலேருந்து தொடர்ந்து பல அரசு தமிழ்நாட்டில் அரசுகள் மாறினாலும் இந்த ஒரு திட்டம் ரொம்ப சிறப்பாக செயல்பட்டு இருக்குது. அந்த இதில் பார்த்தீங்கன்னா திருச்சியில் ஒருத்தர் இருக்காரு, திருமூலநாதன் அறக்கட்டளை. அவரு இன்னும் அரசுக்கு முன்னாடியே 2 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாரு. அவர் ஆண்டுதோறும் முற்றுவதல் செய்கிற மாணவர்களுக்கு பரிசு கொடுத்துட்டு இருக்காரு. இதெல்லாம் நம்ம ஆய்வு பண்ணி பார்க்கும்போது என்ன பார்த்தோம்னா 8 வயதுலேருந்து 14 வயதுக்குள்ள தான் மனப்பாடம் பண்ணக்கூடிய மாணவர்கள் இருக்காங்க. இது 1, 2, 15 வயசு இருப்பாங்க, 14 வயசு இருப்பாங்க. அதுக்கு மேலே என்ன ஆகுதுன்னா மாணவர்களுக்கு இந்த 9, 10, 11, 12 பாட சுமை இருக்குது, வேறு தேர்வுகளுக்காக படிக்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதனால் 8க்குள்ளே முடிச்சிருக்கு நல்லது அப்படின்னு சொல்லி தான் பார்த்தது. அந்த சமயத்தில் தான் இப்போ பார்த்தசாரதி நண்பர் ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடி அறிமுகமானார். ரொம்ப துடிப்போடு MS உதயமூர்த்தியுடைய கருத்துக்களால் ஈர்க்கப்பட்டு இந்த சமூகம் சார்ந்த சிந்தனை உள்ள இளைஞராக இருக்கார் அவர். அப்புறம் அது மாதிரி சர்வீஸ் டு சொசைட்டின்னு சொக்கலிங்கம், அவங்க தாத்தா ரவி சொக்கலிங்கம் அவங்க தாத்தா கிராமணி ஆசிரியராக இருந்தாங்க. அவர் ஏற்கனவே பள்ளிகளில் பல பள்ளிகளில் போய் இறங்கி பல வேலைகளை செஞ்சுட்டு இருக்காரு அவர். அப்போ பார்த்தா 3 நம்ம எல்லாம் சரியாக வர மாதிரி இருக்குது. நம்ம எல்லாம் ஒன்றா சேர்ந்து எனக்கு இந்த முற்றுவதல் பண்ணக்கூடிய ஆசிரியர்கள்லாம் நல்லா தெரியும், ஒரு 6-7 ஆசிரியர்கள் தெரியும். பார்த்தசாரதி சொன்னார், வளர்த்தமிழ் பார்த்தசாரதி, இது ஏன் தனித்தனியாக வச்சுருக்கோம், நம்மளாம் இவங்க ஒன்றா இணைக்கலாமே, நம்ம ஸ்டாண்டர்டைஸ் பண்ணலாமே, இன்னும் கொஞ்சம் மாஸ் ப்ரொடக்ஷன் மாதிரி போகலாமே, இவங்களாம் நம்ம ஒன்றா இணைக்கலாம் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணோம். அப்போ தான் எல்லப்பன், செங்கல்பட்டு மறைந்த எல்லப்பன் கவர்னர் ரொம்ப ஒரு சிறந்த மனிதர். தமிழகம் பூரா அலைஞ்சு வேலை செஞ்சார். அவர் சேர்ந்தார், மறைஞ்சிட்டார். உடனே அவர் ஹார்ட் அட்டாக் இறந்துட்டார். ஆனால் அவரோட நன்றியோட நேரத்தில் நாங்கள் நினைவு கூறுறோம். இந்த முற்றுவதல் பயிற்சி ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா பல பேர் தங்களுடைய ஓய்வூதியத்தை இதுக்காக செலவிட்டு இருக்காங்க. இதில் மூத்த ஆசிரியர்கள் தமிழ்கோடி விஸ்வநாதன் இருக்காரு, காமராஜ் இருக்காரு, பழனி இருக்காரு, இவர் கோபி சிங் தஞ்சாவூரில் இருக்காங்க.
இவங்களாம் வந்து மூத்த ஆசிரியர்கள். அப்புறம் இப்போ வந்து சங்கீதா கண்ணன் அவங்க சேர்ந்திருக்காங்க, ஆனந்தி சேர்ந்திருக்காங்க, செல்வம்னு சொல்லிட்டு திண்டுக்கல்லேருந்து அவர் சேர்ந்திருக்காரு, தம்பி திருமலை ராஜான்னு சொல்லிட்டு நாமக்கல்லேருந்து ஒரு தம்பி இருக்காங்களே, ஒரு ஆசிரியர் ராஜேஷ்னு விருதுநகர் மாவட்டத்தில் இருக்காங்க. இவங்கெல்லாம் வந்து ஒன்றா சேர்த்து நம்ம வந்து ஒரு பெரிய இயக்கத்தை கொண்டு வரணும். ஒன்று ரெண்டு அங்கேருந்து இருந்தால் பத்தாது. அப்போ தான் வந்து உலக தமிழ் வளர்ச்சி மற்றும் மேரிலாண்ட் டாக்டர் அவங்க வந்து ஒரு பெரிய பூஸ்டர் டோஸ் மாதிரி இருந்தது. இந்த 40,000 நூல்கள்ங்கிறது கையில் மாணவர்கள் கையில் என்ன இருந்தாலும் ஒரு நூல் வாங்க முடியும்னா கூட ஒரு நூலை பரிசாக கிடைக்கும்போது, அன்பாக கிடைக்கும்போது, அது மனப்பாடம் பண்ணுறதுக்காக ஒரு நோக்கத்துக்காக கிடைக்கும்போது மாணவர்கள் அது போட்டி பாதுகாப்பாங்க. அது வரும்போது ஒரு பெரிய பூஸ்டர் டோஸ் மாதிரி இருந்தது. அது வானதி பதிப்பகம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக புகழ்பெற்ற பதிப்பகம், பழைய பதிப்பகம். நீங்கள் உலகமெங்கும் தமிழர்களுக்கு வந்து வானதினா அது என்ன மாதிரின்னு ஒரு பேர் தெரியாது. அவங்க வந்து சிறப்பாக அதை வடிவமைத்து கட்டமைத்து கொடுத்துருக்காங்க. இதை வந்து இந்த முற்றுதல் ஆசிரியர் வழியாக மாணவர் வழியாக நம்ம கொண்டு போகணும். இந்த சின்ன வயசுலேயே அர்த்தத்தை விதைச்சிட்டோம்னா பின்னால் நம்ம அது வளரும்போது அது தப்பே பண்ண மாட்டோம். கண்டிப்பாக நான் சொல்கிறேன், வாரியார் சுவாமிகள் சொல்லுவாங்க, டேங்க்கில் ஏற்றுற மாதிரி சின்ன வயசுலேயே ஏற்றி வச்சுக்கணும், அப்புறம் எப்போ வேணாலும் தண்ணி திருக்கிறப்போ நான் தெரிவிக்கலாம் அப்படின்னு சொல்லி வாரியார் சுவாமிகள் ஒரு ஓமையை சொல்லுவாங்க. அதுமாதிரி இந்த திருக்குறளை வந்து நல்லா முழுசாக உள்ளே போட்டு வச்சிட்டோம்னா இந்த எத்திக்ஸ், இந்த வேல்யூஸ் உன்னோட காலம் பூரா உன்னை வந்து வழி நடத்தாது. இப்போ கூட அண்மையில் நேற்று தான் திரு கோவி சிங் வந்து தஞ்சை மாவட்டத்தில் சென்ற ஆண்டு பரிசு வாங்கினவங்களை வந்து 11 பேர் அனுப்பிச்சிருந்தார். மாவட்ட ஆட்சியர் ஒரு சமயத்தை சார்ந்தவர், தமிழ் வளர்ச்சித்துறையை சார்ந்தவங்க இன்னொரு சமயத்தை சார்ந்தவர்கள், மாணவர்கள் பல்வேறு சமயத்தை சார்ந்தவர்கள், எல்லாத்தோடைய முகத்திலையும் வளர்ச்சியாக இருக்குது. இந்த திருக்குறள் ஒன்று மட்டும்தான் மனித இனத்தை ஒன்றாக இணைக்கக்கூடிய சக்தி உள்ளது. இது தமிழர்களுக்கு வந்து தமிழில் கிடைத்தது பெரிய வரப்பிரசாதம். திருவள்ளுவர் வந்து தமிழ்நாட்டில் பொறுத்த பெரிய வரப்பிரசாதம் நமக்கு. அதை சரியாக பயன்படுத்தி இந்த ஒரு ஆப்ரேட்டிங் மேனுவல் மாதிரி திருக்குறளை பயன்படுத்தி ஒரு அறம் சார்ந்த சமுதாயத்தை கட்டமைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் முயற்சி பண்ணோம். அப்போ தான் அப்படி பயணிக்கும் போது இது நாங்கள்லாம் முன்னோடிகள் கிடையாது, இது காலந்தூரம் பல முயற்சிகள் நடந்துட்டு இருக்குது. இப்போ பார்த்தோம்னா நம்மளோட இளங்கோவன் சிங்கப்பூர்லேருந்து வந்து இணைஞ்சிருக்காரு. அவர் தஞ்சை பகுதியை சேர்ந்தவர். அவருடைய மாமனார்லாம் வந்து இதில் அந்த காலத்துலேருந்தே பண்ணிட்டு இருக்காரு. செவ்வியன்னு பேர், கவிஞர் செவ்வியன்னு பேர். அவர் திருக்குறளுக்காக வகுப்புலாம் நடத்திட்டு சென்னையில் நீலாங்கரை பகுதியில் அவர் இப்போ இருக்கார். அவர் இப்போ முதுமையின் காரணமாக அந்த வகுப்புலாம் நடக்கல, அவங்க வகுப்புலாம் நடத்திருக்காங்க. அவங்க முற்றுவதல் பயிற்சிக்காக முயற்சி பண்ணிருக்காங்க. அவங்க பள்ளிக்கூடத்தில் வந்து திருக்குறள் சொல்லிக் கொடுக்கறதுக்காக முயற்சி பண்ணிருக்காங்க. காலந்தோறும் பல பெருமக்கள் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதில் வந்து நாங்கள்லாம் இணைஞ்சது என்ன சொல்லுவோம்னா திருவள்ளுவர் திட்டம் அல்லது இறையருள் திட்டம் தான் நான் நினைக்கிறேன். நான் இந்த பணியை சிறப்பாக செஞ்சோம்னா நம்ம கண்ணு முன்னால் ஒரு அழகான தமிழ்நாட்டை, ஒரு அழகான மனித சமுதாயத்தை நம்மால் படைக்க முடியும், நம்மால் உருவாக்க முடியுங்கிறது என்னுடைய எண்ணம். அதில் நாங்களாம் இணைஞ்சிருக்கிறது ஒரு மட்டற்ற மகிழ்ச்சி கொடுக்குது. கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளாக திருக்குறளோடு பயணிச்சிருக்கேன். 2 நூல் எழுதியிருக்கேன். பாமரருக்கும் பெருமையாளர்னு 10 வருஷம் ஆச்சு. திருக்குறள் ஓமையினு ஒரு நூல் எழுதினேன். ஒரு 20 ஆண்டுகளாக நானும் அரசில் வந்து இந்த திருக்குறளை வச்சு ட்ரைனிங்லாம் கொடுத்துட்ருக்கோம். நான்லாம் இப்போ பல முறை ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். அது மாதிரி அரசுக்கெல்லாம் அந்த ட்ரைனிங் அரசு அதிகாரிகள் கொடுக்கணும் அப்படின்னு பல கனவுகள் இருக்குது, பல எதிர்கால திட்டங்கள் இருக்குது. இப்போ அண்மையில் வந்து 50 விழாவில் ரொம்ப அழகாக பண்ணி முடித்தார் பார்த்தாதி. அவர் தான் திட்டமிட்டார், ஒருங்கிணைச்சார், எல்லாம் பண்ணார். அதில் ஒரு அங்கமாக வந்து தமிழ்நாட்டில் கூடிய பல மாவட்டத்திலிருந்து இந்த ஒருங்கிணைப்பாளர்லாம் வந்து கலந்துக்கிட்டாங்க. அவங்கள இந்த நேரத்தில் நன்றியோடு நினைக்கிறோம். இப்போ அடுத்த கட்டத்துக்குள்ள அவங்களுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் வந்து இதெல்லாம் போக முடியாது. அவங்க அத்தனை பேரும் தன்னலமற்று செயல்படக்கூடிய மக்கள் தான் அவங்களுடைய உதவியோடு இதை வந்து கண்டிப்பாக அடுத்து கொண்டு போவோம். நம்ம கண்ணு முன்னால் ஒரு 5 ஆண்டுகள் 10 ஆண்டுகளில் ஒரு அறம் சார்ந்த சமுதாயத்தை, ஒரு இளைஞர்கள் கொண்ட சமுதாயத்தை, அறம் சார்ந்த இளைஞர்கள் வாழும் சமுதாயத்தை நம்மளால் உருவாக்க முடியும் என்பது என்னுடைய உறுதியான எண்ணம். அதில் இளைஞர் ரொம்ப மகிழ்ச்சி டாக்டர். ரொம்ப மகிழ்ச்சி. வணக்கம், என்னுடைய பேர் இளங்கோவன். நான் சிங்கப்பூரில் வசிக்கிறேன். எனக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இந்த சீரிய பணியில் எனக்கு ஒரு சின்ன பங்கு கொடுத்ததுக்கு உண்மையிலேயே மகிழ்ச்சி, உண்மையிலேயே நன்றி அவங்க எல்லாருக்கும். ஏன்னா இது ஒரு பெரிய பணி. இது வந்து ஒரு மக்கள் இயக்கமாக மாறினா தான் போய் சேரும் எல்லாருக்கும். அதில் எனக்கு ஒரு சிறிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிது. இதன் மூலமாக கிட்டத்தட்ட ஒரு 15 பள்ளிக்கூடத்துக்கு நேரடியாக பிள்ளைங்கள்ட்ட போய் பார்த்து பேசி, ஆசிரியர்கள்ட்ட பேசி புத்தகத்தை கொடுக்கறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அதுலேருந்து இப்போ என்ன தெரியுதுன்னா, மக்கள்கிட்ட போகும்போது தான் அதோட மதிப்பு அவங்களுக்கு தெரியுது. அது வந்து யார் கொடுக்குறாங்க, எது கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு வருது. இதை வந்து பயன்படுத்தி வாழ்வியலில் வந்து எல்லாரும் சிறந்து விளங்கலாங்கிற ஒரு எண்ணமும் அவங்களுக்கு வர ஆரம்பிச்சிருக்கு. இப்போ அது ஆசிரியரையும் எடுத்து சொல்கிறாங்க. ஆசிரியர்கள் இப்போ இல்லாமல் மற்றவங்களுக்கு வெளியிலேருந்து வந்தவங்கன்னு சொல்லும் போது இன்னமும் அவங்களுக்கு வந்து அதில் ஒரு ஈர்ப்பு வருது. அதை வந்து நிறைய பேர் பயன்படுத்துகிறாங்க. இப்போ நம்ம போய் பார்க்கும்போது தெரியுது, சில பள்ளிக்கூடத்துலலாம் 20 குறள், 30 குறள், 100 குறள், 200 குறள் சொல்கிறவங்களும் இருக்காங்க. இப்போ அவங்கள வந்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த மாதிரி முன்னெடுப்புகள்,
நிச்சயமா உதவும் என்று நம்புறேன். இன்னும் ஒரு சில ஆண்டுகளில் இதோட தாக்கம் நல்லாவே இருக்கும். இது ஒரு மக்கள் இயக்கமாக மாறணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. என்னை போல மற்றவர்களும் ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வெளிநாட்டில் உள்ளவங்க உள்நாட்டில் உள்ளவங்க எல்லாரும் இதில் ஆர்வம் உள்ளவங்கெல்லாம் இணைந்து இது செயல்படணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். வானதி ராமநாதன் வணக்கம். உலக தமிழ் வளர்ச்சி மன்றமும் திரு டாக்டர் விஜய் ஜானகிராமன் அவர்களும் முதலில் திருக்குறளை இம்மாதிரி 8வது படித்த மாணவர்களுக்கு இதை வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள். அதற்கு எனது நண்பர் மறைந்த திரு பேராசிரியர் மோகன் அவர்களும் திரு ஏர்வாடி ராதாகிருஷ்ணன் அவர்களும் திரு விஜய் ஜானகிராமன் அவர்களின் நண்பர் அவர்கள் வானதி பதிப்பகத்தை இந்த திருக்குறள் புத்தகத்தை வழங்குவதற்கு இவர்கள் மூலியமாக என்னை தொடர்பு கொண்டார்கள். அப்போது அவர்களுக்கு தேவையான மாதிரி திருக்குறள் வி முனுசாமி அவர்களுடைய உரையோடு இந்த நூலை வெளியிட கேட்டுக்கொண்டார்கள். அதுவும் சிறிய அளவில் இருந்தால் அது இந்த மாணவர்களுக்கு எடுத்துச் செல்வதற்கு வசதியாக இருக்கும் என்று முதலில் தீர்மானித்து முதல் கட்டமாக 40,000 பிரதிகள் அச்சிட்டு உலக திருக்குறள் முற்றுவதல் இயக்கத்தின் மூலமாக அது விநியோகிக்கப்பட்டு அதற்கு பார்சாரதி அவர்களுக்கும் அந்த குழுவுக்கும் முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து இப்போது 2வது கட்டத்திற்காக இந்த ஆலோசனைக்காக இன்று நாங்கள் கூடியுள்ளோம். அதில் இந்த அளவை சற்று பெரிதாக மாற்றி ஒரு பக்கத்தில் குறளையும் மற்றொரு பக்கத்தில் இந்த குறளுக்கான விளக்கத்தையும் வெளியிடமாறு இப்பொழுது அவர்களுடைய ஆலோசனைப்படி அதையும் திருத்தி இந்த 2ஆம் பதிப்பும் வெளிவர இருக்கிறது என்ற மகிழ்ச்சியான செய்தியை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் நன்றி. ஏன்னா நீங்கள் இன்னைக்கு எல்லாரும் ஒரு வேலை நாளில் எல்லாரும் பல்வேறு இடத்துல அந்த சென்னையோட டிராஃபிக்கில் அந்த நெரிசலில் இதில் வாகன நெரிசலில் வந்திருக்கோம். இதில் என்னென்னா இளநிலை அப்படிங்கிறது 8வதுக்குள்ளே அந்த மாணவர்களை நம்ம படிக்க வச்சுருவோம். இது ஒரு இளநிலை. அவர்கள் அனைவருக்கும் நம்ம உலகத்திற்குள் அரசாங்கம் கொடுக்கக்கூடிய 15,000 ரூபாய் மட்டும் இல்லாமல் நாம் ஒரு எல்லா அமைப்புகளும் சேர்ந்து ஒரு சான்றிதழை, மதிப்புமிக்க சான்றிதழை, இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேட், அது சென்னையில் மட்டும் கொடுக்கறதில்ல. இப்போ ஹார்வர்டு தமிழ் இருக்கை அந்த குழுமத்தோடையும் நம்ம இணைஞ்சிக்கலாம். மேரிலாண்ட்லேருந்து உலக தமிழ் வளர்ச்சி மன்றம் அதில் ஒரு பார்ட்டாக இருக்கும். இப்படி போட்டு அது ஒரு நல்ல ஒரு மதிப்புமிக்க ஒரு சான்றிதழை அந்த மாணவர்களுக்கு கொடுக்க போகிறோம். 1. 2வது அவங்களுக்கு ஒரு முதுநிலை அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு பக்கம் குறள் இருக்கும், இன்னொரு பக்கம் பொருள் இருக்கிற மாதிரி இப்போ மாற்றி அமைக்கிறோம். அந்த பொருள்களை அவங்க 8வது முடித்த பிறகு கல்லூரி போகிற வரைக்கும் கூட அவங்க படிக்கலாம். கல்லூரி முடித்த பிறகு கூட எங்கள்கிட்ட சொல்லி அவங்க அந்த 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 சான்றிதழை வாங்க முடியும். இதில் என்ன பலன் அப்படின்னா, இவங்க யாரெல்லாம் இளநிலை முடிச்சிருக்கிறாங்களோ, முதுநிலை முடிச்சிருக்கிறாங்களோ அவர்களுக்கு திருக்குறள்.வலைத்தமிழ்.com ஒரு இணையதளத்தில் ஒரு பகுதியை ஒதுக்கி அத்தனை பேரையும் நாடு வாரியா, மாநிலம் வாரியா, மாவட்ட வாரியா எந்த பயிற்சியாளர் கொடுத்தாரு, எந்த ஆண்டு அவங்க என்ன இளநிலை முடிச்சாங்களா, முதுநிலை முடிச்சாங்களாங்கிறத ஆவணப்படுத்தும். அவங்களுக்கு ஒரு தனித்த எண்ணை கொடுக்குறோம். இவர்கள் என்ன ஆகும் அப்படின்னா, இவர்களுக்கு தமிழ் தொழிலதிபர்களையும் கல்வியை அமைச்சுக்கிட்டையும் தமிழ்நாடு அமைச்சர்களுக்கு சொல்லி முடிந்த அளவுக்கு இவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறோம். அரசாங்கத்திலையும் சரி, தனியார்லையும் சரி, திருக்குறள் முற்றுவதல் முடித்தவர்களுக்கு அனைத்து முன்னுரிமைகளும் வழங்கப்பட வேண்டும். கல்வி, வேலை வாய்ப்பிலிருந்து எல்லாத்துலேயும் அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பை நம்ம உருவாக்குறோம். அது மட்டும் இல்லாமல் உலக தமிழர்கள் இதை பார்க்குற எல்லாருக்கும் நான் கேட்கறது என்னன்னா, உங்களுடைய தமிழ்ச்சங்கத்துல உங்களுடைய நாட்டுல நடக்கக்கூடிய இலக்கிய விழாக்களுக்கு எவ்வளவோ பேரை நீங்க ஒரு பேச்சாளர் அழைக்கிறீங்க, கவிதை சொல்ற கவிஞர்களை கூப்பிடுறீங்க, ஒரு சின்னக்காரங்களை நம்ம கலைத்துறை சார்ந்தவர்களை கூப்பிடுறோம். அதுல ஒரு பகுதியா திருக்குறளையும் சேர்த்துக்கீங்க. திருக்குறள் முற்றுவதல் முடித்த இந்த ஒரு 1200 பேர் கடந்த 25 ஆண்டுகள்ல முடிச்சிருக்காங்கிற தேடி ராஜேந்திரன் ஐஆர்எஸ் அவர்கள் அந்த தொகுத்து அதை இணையத்துல ஏற்றிட்டு இருக்கிறாங்க. இந்த பணி முடிஞ்ச பிறகு எல்லாருமே பார்க்கலாம். நீங்க உங்க மாவட்டத்துல நீங்க பிறந்த ஊர்ல எத்தனை பேர் முடிச்சிருக்காங்க, யாரோட பையன் யாரோட பேரை முடிச்சிருக்காங்கிறதெல்லாம் நீங்க பார்க்க முடியும். எல்லாத்தையும் வெளிப்படையா இணையத்துல கொண்டுட்டு வரோம். அப்படி வரும்பொழுது அவர்களுக்கு அவங்க வாழ்க்கையில தோத்துடாம, எந்த விதத்திலையும் பின்னடைவு ஏற்பட்டுறாம, நல்ல படிச்சு நல்ல மேம்பட்ட வாழ்வியலை திருக்குறள் படித்தவர்கள் வாழ்கிறார்கள் என்பதை நம்ம உறுதிப்படுத்த வேண்டியது நம்ம சமூகத்தினுடைய கடமை. எல்லா விதத்திலையும் நம்ம துணை நிற்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளோட முக்கியமான கடமை. அப்படி அந்த சின்ன வயசுல ஒரு வறுமை சூழல்ல இருந்து திருக்குறள் படிச்சுட்டாங்க,
அவங்களுக்கு ஒரு ஜெர்மன்லயோ பிரான்ஸ்லயோ அமெரிக்காலயோ நடக்கக்கூடிய ஒரு இலக்கிய கூட்டத்துல ஒரு தமிழ்ச்சங்கத்தோட கூட்டத்துல அவங்களுக்கு வந்து ஒரு மாணவ தூதர்களா அவங்களை ஒரு 3 பேர் 2 பேர் வாய்ப்பு கிடைச்சு பயணிச்சாங்கன்னா அது கிராமத்துல கடைகோடியில இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்கும். பெரிய வெற்றி பெற்ற ஒரு சினிமா கலைத்துறை சார்ந்தவர்களையோ இல்ல பட்டிமன்ற பேச்சாளர்களோ போறதுல வந்து ஒரு பெரிய பெருமை கிடையாது. மேபி அவங்களுக்கு வந்து ஒரு கூட்டத்தை கூட்டலாம். ஆனால் இந்த 2 பேர் 3 பேர் மாணவர்கள் போறது வறுமை சூழல்ல இருந்து திருக்குறள் படிச்சதுனால எனக்கு ஒரு வெளிநாட்டு வாய்ப்பு கிடைச்சது அப்படிங்கிறது போயிட்டு வர்றது கடைகோடி தமிழர்களுக்கும் ஒரு பெரிய நம்பிக்கை கொடுக்கும். அந்த மாணவர்கள் நான் ஏன் திருக்குறள் படிக்கணும்னு கேட்க மாட்டேன். படிக்கிறதுக்கு அடைகளும் சிறந்து வருவாங்க. தமிழ்நாடு அரசு அந்த கொடுக்கக்கூடிய 15,000 ரூபாய்ங்கிறது பெரிய பணம். நீங்க அந்த பள்ளி மாணவர்களுக்கு 15,000 ரூபாய்ங்கிறது பெரிய பணம். அந்த பெரிய பணத்தை 8வதுக்குள்ள அவங்க வாங்கி டெபாசிட் பண்ணி வச்சுக்கிட்டாங்கன்னா வங்கி கணக்குல கல்லூரி போகும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய அது ஒரு அந்த வைப்பு நிதி அவங்களுக்கு பயன்படும். இதையெல்லாம் வந்து நம்ம விழிப்புணர்வை ஏற்படும். ஏன்னா இதுக்கு 1 லட்சம் ரூபாய் கொடுத்தாலும் நான் வரமாட்டேங்கிற நிலைமையில தான் இங்க இருக்கிறாங்க மக்கள். கூடுதலா சொல்ல விரும்புறேன். இதுல வந்து போட்டித் தேர்வுகளுக்காக தமிழக அரசு வந்து என்ன பண்ணிருக்காங்க, குரூப் 4ல இருந்தே வந்து 25 அதிகாரம் வச்சிருக்காங்க. குரூப் 1 டெப்டி கலெக்டருக்குலாம் வந்து இன்னும் அதிகமா வச்சிருக்காங்க. இன்னும் திருக்குறள்ல படிக்கிறவங்க வச்சிருக்காங்க. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அந்த திருக்குறளை சின்ன வயசுல படிச்ச மாணவர்கள் மற்றவங்களை விட முன்னாடி அதே மாதிரி IAS IPS எக்ஸாம் குடிமைப்பணி தேர்வுல என்ன நடக்குதுன்னா எத்திக்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் எத்திக்ஸ் அண்ட் வேல்யூஸ் சொல்லி ஒரு பேப்பர் வச்சிருக்காங்க. அது ஒரு எக்ஸ்க்ளூசிவ் பேப்பர். அந்த பேப்பர்ல வரக்கூடிய கேள்விகள் எல்லாம் திருக்குறளை உள்வாங்கிட்டோம்னா பதில் தானா வரும். அப்ப இந்த மாணவர்களுக்கு வந்து நம்ம தனியா முன்னுரிமை கொடுக்குறது ஒரு பக்கம் நம்ம வேண்டுகோள் இருந்தாலும் அவங்க ஓடி போய் முன்னாள் நிற்பாங்க அப்படிங்கிறது நம்முடைய கருத்து நிச்சயமா நடக்கும். அதான் இப்ப இருக்குது திருக்குறள். அதுக்காகவாது அவங்க படிக்கணும். அவங்க வாழ்க்கையில் ஜெயிக்கிறது படிக்கணும், தேர்வுல ஜெயிக்கிறது படிக்கலாம். அவங்க அதனால சின்ன வயசுல படிக்கிறவங்க மற்ற எல்லாரோட வே அஹெட் ஆஃப் அதர்ஸ் அந்த மாதிரி இருக்குது. இந்த ஒரு சூழல்ல இந்த மாதிரி ஒரு உங்களை எல்லாரையும் வந்து நாங்க கேட்டுக்கிறது என்னன்னா, எல்லாரும் திருக்குறளை வைத்துதான் நம்ம பெரிய அறத்தை இந்த சமூகத்துல விதைக்க முடியும். இன்னும் தமிழர்கள் போதிய அளவுக்கு இன்னும் உள்வாங்கல திருக்குறளை. அதுக்காக இந்த இயக்கம் எல்லாரும் இணைஞ்சு அதுக்காக வேலை செய்யறோம். சமீபத்துல உலக மொழிகள்ல எத்தனை மொழிபெயர்ப்புகள் வந்திருக்குது. ஏன்னா உலக பொதுமறைன்னு சொல்றோம். உலக பொதுமறை என்ன உலக மக்கள் ஏத்துக்கிட்டாதான் அது உலக பொதுமறை. நாம தமிழர்கள் ஏத்துக்கிட்டது உலக பொதுமறை ஆகாது. இப்போ உலகத்துக்கு எல்லாத்துக்கும் பொதுவா இருக்கக்கூடிய அந்த மறையானது உலகம் முழுக்க கொண்டு சேரணும்னா அவர்கள் மொழியில மொழிபெயர்க்கப்பட்டிருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆய்வு பண்ணதுதான் இந்த புத்தகம் சமீபத்துல வெளியிட்டோம். திருக்குறள் டிரான்ஸ்லேஷன் வேர்ல்ட் லாங்குவேஜ் இன்னும் 156 மொழிகள்ல நம்ம மொழிபெயர்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அதற்காகவும் நாங்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறோம். விரைவில் அனைத்து நாடுகளிலையும் உள்ளவர்கள் அவரவர்கள் நாடுகளில் மொழிபெயர்ப்பு இருக்குதான்னு பார்க்கணும். அப்படி இல்லைன்னா நம்ம அதை செஞ்சு இன்னொரு 5 ஆண்டுகள்ல 2030க்குள்ள இலக்கு வச்சிருக்கோம். 2030க்குள்ள கடந்த 100 ஆண்டுகள் 58 மொழியில மொழிபெயர்த்திருக்கோம். இன்னொரு 2030க்குள்ள 6 ஆண்டுகளுக்குள்ள இன்னும் 156 மொழிகளையும் மொழிபெயர்த்து முடிக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய கனவு நம்மள்ட்ட இருக்குது, இலக்கு இருக்குது. இதையெல்லாம் நம்ம செஞ்சு முடிச்சாதான் அடுத்த தலைமுறை பிற மொழிக்காரர்களும் பிற நாட்டுக்காரர்களும் இந்த கருத்தை உருவாங்க. நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறது முக்கியம் இல்லை, பிறர் பேசணும். அப்பதான் மொழி வளரும். அப்பதான் நம்முடைய மக்கள் வெளிநாடுகளுக்கு போகும்போது நமக்கு ஒரு மரியாதையும் நமக்கான அறமும் பெருகும். அப்படிங்கிற அந்த ஒரு சூழல்ல இந்த ஒரு நூலை நாங்க வந்து திருக்குறள் டிரான்ஸ்லேஷன் வேர்ல்ட் லாங்குவேஜ் இது ஒவ்வொரு நாட்டுக்கும் 100 நாடுகள்ல இதை வந்து அறிமுக கூட்டம் நடத்தணும்னு ஒரு பெரிய இலக்கோட இருக்கிறோம். இந்த நாடுகளுக்கெல்லாம் வரும்பொழுது நீங்க இதுக்கு உரிய ஆதரவு கொடுத்து உங்க நாட்டு மொழியில இது மொழிபெயர்க்கிறது நீங்க இது பண்ணணும். திருக்குறள்னா சொல்லிக் கொடுக்கறது மட்டும் இல்லை, சொல்லிக் கொடுக்கறது, வாழ்றது, மொழிபெயர்ப்புகளை கொண்டு வர்றது, புதிய உரைகளை கொண்டு வர்றது. சமீபத்தில் என்னுடைய நண்பர் வந்து இண்டஸ்ட்ரியில எப்படி ஒரு திருக்குறளை கொண்டுட்டு வர்றதுன்னு மாடர்ன் மேனேஜ்மெண்ட் திருக்குறள்னு ஒரு எழுதியிருக்கிறார். இவர் ஒரு பெரிய தொழிலதிபர், வெற்றி பெற்ற தொழிலதிபர். 78 வயசுல இந்த புத்தகத்தை எழுதியிருக்கிறார். இப்படி உலகம் முழுக்க இருக்கக்கூடிய கவிஞர்கள், அறிஞர்கள், தமிழ் புரவலர்கள், தமிழ் ஆசிரியர்கள் எழுதுனதெல்லாம் விட இப்ப இண்டஸ்ட்ரியில இருந்து புத்தகத்தை எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. திருக்குறள் மருத்துவத்துறையில எழுதுறாங்க, மருத்துவத்துறையில இருந்து மருத்துவத்தை பத்தி எழுதுறாங்க. திருக்குறள் என்ன இருக்கு, மேனேஜ்மெண்ட் லீடர்ஷிப் பத்தி லீடர்ஸ் எழுதுறாங்க, ரியூட் லீடர்ஸ் எழுதுறாங்க. இப்படி எழுதும் பொழுது இளைஞர்களுக்கு ஒரு பெரிய நம்பிக்கை பிறக்கும். இதெல்லாம் வெற்றியாளர்கள் இந்த திருக்குறளை பெற்றிருக்கிறாங்க. அதனால இன்னொரு 2030க்குள்ள திருக்குறளை வைத்து ஒரு புதிய ஒரு நம்பிக்கையை இந்த தமிழ் சமூகத்துல விதைக்க முடியுங்கிற ஒரு நோக்கத்துலதான் நாங்க இவ்வளவு பேரும் இணைஞ்சு இதுக்காக பேசிட்டு இருக்கிறோம். அந்த நிகழ்ச்சியில இந்த காணொலியை பார்த்த அனைவருக்கும் மிக்க நன்றி, வணக்கம்.